ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு Z Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேக்கடியில் போட்டிங் போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். போட்டிங்னா ஏதோ சும்மா பெடல் போட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ் தண்ணி குடிக்க வரதை நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க, இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எவ்வளோ காஸ்ட் ஆகும், இங்கே என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்த்தோம், இதுக்கு எப்படி புக் பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ மக்களே, குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேக்கடியில் டே 1 இன்னைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். நம்ம இப்போ வந்து இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு இங்கே பஸ்ஸு இங்கேருந்து மறுபடியும் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து போட்டிங்க்கு டிக்கெட் கொடுப்பாங்க, அங்கே போய் வாங்கணும். ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்போவே காலங்காத்தால் 6 மணிக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிது, பயங்கரமாக இருக்குது. சரி, பஸ்ஸில் ஏறி வச்சுப்போம், டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ வந்து டிக்கெட் வந்து 300 வாங்கினாங்க 4 பேருக்கு. டிக்கெட் கொண்டுருக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸில் நாங்கள் தான் வரோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எழுதிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டர் நிற்கிறோம். இங்கே டிக்கெட் வந்து 255. ஃபைனலி எப்படியோ கஷ்டப்பட்டு காலையில் 5 மணி 4:45 5 மணி ஏஞ்சி இவ்வளோ லைனில் நின்று குடுகுடு ஓடி வந்து எடுத்ததுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. அதுவும் மேலேயே டிக்கெட் அலாட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் வந்து போட்டிங் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:20. இதில் வந்து என்னென்னா விண்டோ சீட் கிடைக்குமா அப்படின்றது தான் இப்போ இங்கே இன்னொரு ரயில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போகிறோம் இல்லையா, எடுக்கிறாங்க. அது நீ மார்னிங் சன்ரைஸில் போட்டிங், வாவ், ஸோ நைஸ், சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு போட்டில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து இங்கே கொடுக்குறாங்க. வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி ரீச் ஆகுறது அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் இந்த போட்டஸ் வரணும் அப்படின்னா குமுளி பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும். நீங்கள் அங்கே இருக்க லோக்கல்லேருந்து ஆட்டோ இல்லை ஜீப் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே இந்த மாதிரி நிறைய பட்டு போன மரம்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் எப்படி தண்ணியில் இவ்வளோ நாள் இருக்குன்னே தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து கூடு கட்டி இருக்குது. இந்த இடத்துல இதெல்லாம் பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்றதே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணணும் தெரியல. மார்னிங் டைமில் இந்த மாதிரி இடத்துல வர்றது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ளசன்ட் வைப்பாக இருக்குது. நம்ம சிட்டி லைஃப் டிராஃபிக்கை நினச்சி பாருங்க ஒரு நிமிஷம். அந்த டிராஃபிக் இது எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்களேன். இப்போ இந்த தேக்கடி போட்டிங்கோட டைமிங்ஸ் என்னன்றது பார்த்துடலாம். இங்கே போட்டிங்கோட டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்லாட் வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30க்கும், செகண்ட் ஸ்லாட் 9:30, தேர்ட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 1:15 அந்த டைமில் வரும். நெக்ஸ்ட் ஸ்லாட் 1:45க்கும், லாஸ்ட் ஸ்லாட் வந்து 3:30க்கும் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு, அப்படி இல்லைனா அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் லாஸ்ட் ஸ்டார்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்க வரும். ஒன்று மார்னிங் டைமில், அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில். இது இங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எனக்கு கொடுத்த ஐடியா இது. அந்த இடம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும். இந்த இடம் அதெல்லாம் வந்து வீடியோவில் காமிச்சிடலாம். சில விஷயங்கள் வந்து நேரில் வந்து பார்க்குற மாதிரி வாங்க. அதோ அங்கே யானை கூட்டம் இருக்கு பாருங்க. எல்லாம் கூட்டமாக இருக்கு. ஆடி எத்தனை ஆகுது. இவ்வளோ லாங்கில் இருக்கும் ஆக்சுவலி. போதுடா, யானை மேலே எடுத்து போடுறான். பா எத்தனை இவ்வளோ பெருசுடா அது.
சீரியஸ்லி சூப்பர் லக்கு. இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து நம்ம யானை பார்த்துருக்கோம், மான் பார்த்துட்டோம். இன்னும் வேறு ஏதாவது முடியுதா பார்க்கலாம். ஏதாவது என்ன தெரிகிறது இது மாதிரிலாம் இங்கெல்லாம் ஓரளவுக்கு ஒர்த்தபிளாக தான் இருக்குது. ஆனால் வந்து தயவு செஞ்சு எப்படியாவது மார்னிங் டிக்கெட் மட்டும் வாங்கிடுங்க. அதுக்கு 7:30 அதுக்கு அடுத்ததுலாம் வேண்டாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங். இது 2 தான். இங்கே முக்கியமாக நீங்கள் இந்த போட்டிங் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பைனாகுலர்ஸ் வந்து இங்கே ரெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே வந்து உங்களுக்கு பைனாகுலர்ஸ் ரெண்ட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ 150 தான். பட் ஆனால் இதுக்கு வந்து 5000 வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து நம்ம இங்கே பே பண்ணோம். எதனால் இங்கே பைனாகுலர்ஸ் ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே அனிமல்ஸ் வந்து ரொம்ப தூரமாக தான் தெரியும். ஸோ பைனாகுலர் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பக்கத்தில் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் இங்கே வந்து ஃபாரினர் வந்து ரெண்ட் எடுத்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் வாங்கி இந்த ஃபோட்டோஸ்லாம் சில இதெல்லாம் எடுத்துருந்தீங்க. இங்கே போட்டிங்கில் புக் பண்ணுறதுக்கு வெப்சைட் இருக்குது. ஆன்லைனில் கூட நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லாட் அலர்ட் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பெட்டர் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் கிட்டத்தட்ட சேம் காஸ்ட் தான் வரும். இதோட வெப்சைட் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வழியாக தான் யானைலாம் வந்து தண்ணி குடி வருவோம். ஐயா இவ்வளோ அழகாக தூங்கி இருக்கிற மாடு. இவ்வளோ மாதிரி ஆளுங்கள்லாம் தயவு செஞ்சு கூப்பிட்டு வராது. பாருங்க தூங்கிட்டு இருக்கா. அது குருவிடாதாங்க. அது இல்லை கத்துற சவுண்ட்ஸ் மட்டும் தான் கேட்குதுன்னு நான் புறம் கத்துன்னு சொன்னேன். வயநாட்டிலலாம் மேலேயே நம்ம ரெண்டுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா இந்த மங்கிங்கெல்லாம். இங்கே தெரியுதுல இந்த பேலஸ் இருக்குல்ல, பேலஸ் மாதிரி ஆக்சுவலாக இப்போ வந்து அது ரெசார்ட்டாக மாற்றிட்டாங்க. இந்த பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கேருந்து ராஜா வந்து சம்மர் டைமில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக இங்கே கட்டின இடமா இது. இது வந்து ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி இருக்குது எனக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிங்கில் போக இங்கே அலோவ் பண்ணுறது இல்லை. பட் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இதை ரெசார்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டே பண்ணுறதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து போக சொல்கிறேன். இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதாவது இப்போ நம்ம இங்கே இருக்கிற பிளேஸ் நேம் தான் வந்து இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புலிலாம் கூட பார்க்க சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வந்து 4500 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் டீடைல்ஸ் வந்து சொல்கிறேன். 10,000 என்னதுடா? 2 nights 3 daysக்கு வந்து 10,000. ட்ரெக்கிங்கு கேம்பிங்கு எல்லாமே இருக்குது. 10,000 சொன்னான்டா. ஒரு 360 வியூ பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட போட்டிங் எண்ட் ஆயிடுச்சு. இப்போது ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். அதே வந்த பஸ்ஸில் ஏறி ரிட்டர்ன் வந்து வெளியே போயிட்டுருக்கோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு க்ரூ, அதாவது ஸ்டே பண்ணுற அந்த போட்டிங்கில் இது, அப்புறம் வந்து பேம்பு ராஃப்டிங், அப்புறம் வந்து அந்த ஜங்கிளில் இது பண்ணுறது, ட்ரைபல் டான்ஸ் எல்லாமே இங்கே இருக்குப்பா.